வெல்கம் சகஸ்ரா விலாக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட்டர்டே ஈவினிங் வந்து நம்மளுக்கு எப்படி டைம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈவினிங் 5:30 ஆச்சுங்க. பாப்பா சிலம்ப கிளாஸ் கிளம்பிட்டு இருந்தாங்க. சாட்டர்டே ஈவினிங் எப்போயுமே பாப்பாவுக்கு சிலம்ப கிளாஸ் இருக்கும். ஸோ பாப்பாவை சிலம்ப கிளாஸில் விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதும் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு எப்போவுமே 1 ஹவர் சிலம்ப கிளாஸ் நடக்குங்க. ஸோ எனக்கு எதாவது வேலை இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் நான் முடிச்சிருவேன். அன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதால திருத்தங்கல் பெருமாள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைங்க. நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் பெருமாள் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம். சாட்டர்டே அப்படிங்கிறதால ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சுங்க. பிரகாரத்தெல்லாம் சுற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. இந்த கோயிலில் எப்படி நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வரணுனாலே 1/2 ஹவர் ஆயிருங்க. ஏன்னா ரொம்ப பெரிய கோவில். எப்போவுமே நான் பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை வந்தா, சனி பகவானுக்கு விளக்கு போடுறது வழக்கங்க. ஸோ நம்ம விளக்கு போடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, விளக்கு போடுறதுக்கு ஒரு ட்ராலி மாரி அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல ரொம்ப விளக்கா இருந்துச்சு. விளக்கு வைக்க இடமே இல்ல. இந்த மரத்தடியிலேயே நெறைய பேர் போட்டிருந்தாங்க இடம் இல்லாதால. ஸோ நானும் அந்த மாரியே பண்ணிட்டேங்க. இப்ப டைம் வந்து 6:30 ஆச்சு. பாப்பாக்கு 7:00 வந்து சிலம்ப கிளாஸ் முடியும். வீட்டுக்கு தேவையான சின்ன திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ நம்ம பக்கத்துல இருக்க கனி ஷாப்க்கு போயிரலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்க போய் பார்த்தா நெறைய வெரைட்டீஸ் கிஃப்ட் எல்லாம் இருந்துச்சுங்க. கீ செயின்ஸ், அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டுக்கு குடுக்கறதுக்காக கிஃப்ட்டு, ஃபேமிலி கிஃப்ட் அப்படி சொல்லிட்டு நெறைய கிஃப்ட் டிஃப்ரெண்ட்டாவே இருந்துச்சுங்க. ஸோ நீங்க கனி ஷாப்க்கு பக்கத்துல எங்கேயா இருந்தீங்கன்னா, நீங்க போய் பாருங்க. இந்த கிஃப்ட்ட பத்தி நம்ம ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோக்கு போலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து சேஃப்டி பின்னும், துணிக்கு போடுற கிளிப்பு தான் வாங்க போயிருந்தேன். அதுவும் வாங்கியாச்சுங்க. காய்கறி வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம இப்ப காய்கறி கடைக்கு போலாம். இப்ப வந்து டைம் 6:50 ஆச்சு. பாப்பாக்கு சிலம்ப கிளாஸ் முடிய இன்னி 10 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ நான் அவசர அவசரமா காய்கறி எல்லாமே வாங்கிட்டு இருந்தேன். எப்படியோ ஓரளவு காய்கறிலாம் வாங்கி முடிச்சாச்சுங்க. பாப்பாக்கு வந்து மஷ்ரூம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ மஷ்ரூமே ஒண்ணு எடுத்துக்கிட்டேங்க. வாங்கிட்டு இப்ப நம்ம கிளம்பிட்டோம். இப்ப டைம் வந்து 7:15 ஆச்சுங்க. பாப்பா வந்து அவங்க சீனியர்ஸ் எல்லாம் சிலம்ப சுத்திட்டு இருந்தாங்க. அத வேடிக்கை பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம போறப்ப சரின்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் ஆனதால பாப்பாவையும் கூட்டிட்டு நாங்க வேகமா கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு போன உடனே காய்கறிலாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேங்க. ஏன்னா கருவேப்பில, மல்லி, புதினா செடி எல்லாமே இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்து வைக்க டைம் ஆனா எல்லாமே ஒரு மாரி நச நசன்னு ஆயிரும். சரி நம்ம அந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோனே அத பார்த்துட்டு இருந்தேங்க. தக்காளி, மிளகாய் எல்லாமே தனியா ஒரு கவர்ல போட்டு அந்த அண்ணா பேக் பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அத ஃபர்ஸ்ட்டு எடுத்து தனியா வச்சிரலாம். இல்லாட்டி தக்காளி தான் டேமேஜ் ஆயிரும்னு சொல்லிட்டு தனியா எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஃப்ரிட்ஜில வச்சிரலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு இருந்தேன். பாப்பா இருந்துட்டு, "அம்மா இருங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படி சொல்லிட்டு மஷ்ரூம வாங்கி போய் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பா. அதுக்கப்புறம் வாழைப்பூலாம் தூக்க முடியாம தூக்கிட்டு போனாங்க. பட்டர் பீன்ஸ் வந்து 1/4 கிலோ ரூ. 80 அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குனேன். உங்க ஏரியாவுல எவ்வளவு அப்படி சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாப்பாவும் குட்டி கவர் எடுத்து, இஞ்சிலாம் எடுத்து கவர்ல பெரக்கி போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் சேர்ந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியா பிரிச்சு, அந்த ரேக்ல அடுக்க ஆரம்பிச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் டைம் பார்த்தா 8:30 ஆச்சுங்க. பாப்பாவுக்கும் ரொம்ப பசிக்குமே சொல்லிட்டு நாங்க வேகமா எடுத்து வச்சுட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.